గెటిమేళం మాంగళ్యం తంతుడానేన భవతీవనగేతునా కంఠే బధ్నామి సుభగే త్వం దీవదరజాం శుభం సర్వమంగళ మాంగళ్యే శివే సర్వార్థసాధకే శరణ్యే త్ర్యంబకే గౌరీ నారాయణి నమోస్తుతే ధనం ధాన్యం వసుం భగవత్ప్రణామం சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. அப்புறம் என்ன, அடுத்து பந்திக்கு போறதானே, வாங்க போலாம். ரன்பீர், இன்னொரு கல்யாணமும் இருக்கு. இன்னொரு கல்யாணமா? அது யாருக்கு சக்தி மேடம்? அதுவும் மகிக்கும் ஜானுவுக்கும் தான். என்ன சக்தி மேடம் குழப்பறீங்க? ரன்பீர், இது நம்ம கலாச்சாரப்படி நடந்த கல்யாணம். அடுத்து மகி ஊர் வழக்கப்படி கல்யாணம் நடக்கணும்ல. வாரே வாவ். வணக்கம் வாங்க. வணக்கம். வெல்கம். ஹேப்பி மேரிட் லைஃப். ஹேப்பி மேரிட் லைஃப். கங்க்ராட்ஸ். இவங்க தான் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்றவங்க. ப்ரீ பண்ணிக்கலாம். அந்த நோட்டை கொடு. வேணா கொடு. ਹੀਰੇ ਬੱਲੀਏ ਉਹ ਦਿਲੋਂ ਨੇ ਅਮੀਰੇ ਬੱਲੀਏ ਉਹ ਆਕੜਾਂ ਨੂੰ ਜੜੋਂ ਪੁੱਟਦੇ ਉਹ ਚੰਗੇ ਨੇ ਵਤੀਰੇ ਬੱਲੀਏ ਉਹ ਵੇਖ சக்தி நீ ஆடு இல்ல சக்தி. இல்ல வேணாம் வா. வயித்துல குழந்தை பரவாயில்ல ஆடு சக்தி. அம்மா. சக்தி. சக்தி. மேடம் சக்தி என்னாச்சு? சக்தி. சக்தி கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அவளுக்கு இடுப்பு விழுந்துருச்சு நினைக்கிறேன். காரை ரெடி பண்ணு. ஐயோ, ஏன் எல்லாரும் பதட்டத்தோட வரீங்க? கொஞ்சமாச்சு சந்தோஷமா வாங்கல. நீங்க எல்லாம் பதட்டத்தோட வரத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். ஏய், இந்த மாதிரி நேரத்துல போய் என்னடி பேச சொல்ற? எதையாவது பேசுங்க பாட்டி. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? பாட்டி, நீங்க கதை சொல்றேன்னு சொல்லி என் அம்மாக்கு குழந்தை இங்கேயே பிறந்துற போகுது. குழந்தை இங்க பிறந்துச்சு, வெளியில வந்த உடனே உங்களை தான் உதைக்கும். டேய், நீதான் ஏதாவது சொல்லண்டா. என்ன சொல்றது? மம்மி, நீங்க முதல்ல மில்கி மேன் எங்க பாத்தீங்க? ரோட்ல, அதுவும் ஆக்சிடென்ட்ல. சூப்பர். அப்ப மில்கி மேனை பார்த்ததும் உங்களுக்கு என்னம்மா தோணுச்சு? உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையே சொல்லுங்கம்மா. யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லு. பார்த்த உடனே மண்டைய புடிச்சு ஒரு ஆட்டணும்னு தோணுச்சு. அம்மாடி கோதாவரி, உனக்கு ஆம்பளை புள்ள வேணுமா பொம்பளை புள்ள வேணுமா? எனக்கு ஆம்பளை புள்ள தான் வேணும். ஏன் பொம்பளை புள்ளைக்கு என்ன குறைச்சல்? எனக்கு 3 பொம்பளை புள்ளையா பிறந்துடுச்சு. மீனாட்சிக்கும் பொம்பளை புள்ள. அட்லீஸ்ட் சக்திக்காவது ஆம்பளை புள்ள பிறக்கட்டுமே. அதெல்லாம் இல்ல, பிறந்தா பொம்பளை புள்ள தான். இல்ல, ஆம்பளை புள்ள தான். இல்ல இல்ல பொம்பளை புள்ள தான். ஆம்பளை புள்ள தான். இல்ல இல்ல பொம்பளை புள்ள தான். ஐயோ, சண்டை போட்டுக்காதீங்க. ரெண்டும் தான் பிறக்க போகுது. என் சாயில ஒரு பையனும் மாமா சாயில ஒரு பொண்ணும் பிறக்க போகுது. அப்பா, அப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு.
சக்தியே சொல்லிட்டா. சுபத்ரா, நீ கேட்ட மாதிரி ஒரு பொண்ணும் கோதாவரி கேட்ட மாதிரி ஒரு பையனும் பிறக்க போறான். அப்படி மட்டும் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அந்த ஆம்பளை பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன். நான் மட்டும் என்ன சும்மா விட்டுருவேனா? பொம்பளை பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன். அந்த பிள்ளைய குளிப்பாட்டி சீவி சிங்காரிச்சு நல்லா அழகு பார்ப்பேன். நான் மட்டும் விட்டுருவேனா? என் பேரனை நான் ராஜா மாதிரி வளர்ப்பேன். நான் மட்டும் என்ன சும்மா விட்டுருவேனா? என் பேத்திய ராணி மாதிரி வளர்ப்பேன். அம்மா சக்தி, என்ன சும்மா? ஒண்ணு இல்ல. ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் போகல ப்ளீஸ். மாமா மாமா வலிக்குது மாமா. சக்தி பயப்படாத சக்தி. உனக்கு எதுவும் ஆகாது சக்தி. சக்தி மாமா ஒன்றும் ஆகாது சக்தி. சக்தி சக்தி சிவா, சக்திக்கு இப்ப எப்படி இருக்கு? மகி உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன எதுவும் சொல்லல. ஒண்ணும் இல்ல, பயப்படாதம்மா. உங்க ஒய்ஃப் வயித்துல 2 குழந்தை இருக்கிறதால அவங்க டெலிவரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வாய்ப்பு இருக்கு. மாப்பிள்ள, இப்ப எதுக்கு நீங்க கண் கலங்கிட்டு இருக்கீங்க? நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்ப போய் எதுக்கு நீங்க கண் கலங்குறீங்க? டாக்டர். மிஸ்டர் சிவா, இதுல ஒரு சைன் போடுங்க. டாக்டர், இப்ப சக்திக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு நேரத்துல குழந்தை பிறக்கும்? மிஸ்டர் சிவா, இவங்க கிட்ட இன்னும் விஷயத்த சொல்லவே இல்லையா? என்ன ஆச்சு? என்ன சொல்லலையான்னு கேக்குறீங்க? சக்தியோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கு. இப்போ அடுத்த குழந்தை, அதுவும் ரெட்டை குழந்தை. அவங்க கர்ப்பப்பை தாங்கவே தாங்காது. குழந்தை இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சு வந்ததே பெரிய விஷயம். இதுல குழந்தை திரும்பி வேற இருக்கு. ஐயோ, நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த ஆபரேஷன்ல ஒண்ணு சக்தி பொழைக்கலாம், இல்ல குழந்தைங்க பொழைக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஐயோ கடவுளே! சக்தி, என்னடி இது? உனக்கு ஏன்டி இந்த நிலைமை? ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் சத்தம் போடாதீங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். இதுக்கு மேல அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். டாக்டர், என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்றீங்க. நீங்க ஆபரேஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல. மாப்ள, நீங்க சக்தியை கூட்டிட்டு வாங்க. நம்ம வேற ஹாஸ்பிடல், இதை விட பெரிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க. மேடம், நீங்க இந்தியாவில் இல்ல அமெரிக்காவே கூட்டிட்டு போனாலும் அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா சக்தியோட கர்ப்பப்பை குழந்தைய தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். மிஸ்டர் சிவா, சீக்கிரம் கொஞ்சம் இதுல கையெழுத்து போடுங்க. நீங்க நேரம் கடத்த கடத்த அப்புறம் 2 உயிருக்கும் ஆபத்தாயிடும். இமிடியேட்டா சைன் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஏன் மாப்ள, இந்த விஷயம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அத சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட அம்மாட்டே சொல்லாம மறைச்சேன். அது மட்டும் இல்லாம
ஏதாவது ஒரு நிலைமையில இந்த விஷயம் சக்திக்கு தெரிஞ்சா சக்தியால அதை தாங்கிக்கவே முடியாது அத்தை. அது அவ உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனாலதான் உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன். இத்தனை நாளா இதையெல்லாம் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் எங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா சக்தியும் திரும்ப வருவா. உங்க குழந்தைகளும் நல்லபடியா உங்களுக்கு கிடைப்பாங்க. நான் சொல்றத நம்புங்க, இது நிச்சயமா நடக்கும். ஆமாண்ட சிவா, நீ கவலையே படாத. கண்டிப்பா சக்தியும் அந்த குழந்தைங்களும் நல்லபடியா உனக்கு கிடைப்பாங்க. நான் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட காசு முடிஞ்சு வேண்டிக்கிட்டேன்டா. தாயையும் குழந்தைங்களையும் எல்லாரையும் காப்பாத்தி கொடுன்னு. நீ பயப்படாதடா, தைரியமா இரு. ஆமாண்ணா, சாமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அண்ணியும் குழந்தையும் நல்லபடியா வருவாங்க. நானும் அதைத்தான் நினைக்கிறேன் ஜானு. ஆனா டாக்டர் சொன்னதால என்னால பயப்படாம இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவளுக்கு நான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா இப்போ இங்க சிவா யாரு? நான் தான். உங்க வைஃப் பார்க்கணும்னு சொல்றாங்க. சக்தி, மாமா. என்ன சக்தி? இல்ல மாமா, எனக்கு என்னமோ எனக்கு ஏதாவது ஆயிடும்னு தோணுது மாமா. உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு மாமா. என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல சக்தி, நான் உன்னை மட்டும் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருப்பேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. மாமா. கடவுளே, என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. தயவு செஞ்சு அவளையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் காப்பாத்தி கொடு. சக்தி, மாமா. சக்தி, சக்தி. சக்தி, 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 என்ன பாரு சக்தி. டாக்டர், என் சக்திக்கு என்னாச்சு டாக்டர்?
சாரி மிஸ்டர் சிவா, எங்களால் சக்தியை காப்பாற்ற முடியல. சக்தி சக்தி இங்க பாரு சக்தி. சக்தி என்ன அனாதை விட்டு போயிட்டியா சக்தி? என்ன பாரு சக்தி, என்ன அனாதை விட்டு போயிட்டியா சக்தி? டாக்டர் டாக்டர், ஐ எம் வெரி சாரி. என்ன சொல்றீங்க டாக்டர்? குழந்தைங்களை காப்பாற்றிட்டோம், ஆனால் அம்மாவை காப்பாற்ற முடியல. சக்தி அம்மா அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டியா அம்மா? சக்தி, எங்க எல்லாரையும் இப்படி விட்டுட்டு போயிட்டியே. இதுக்கு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்தேன். சக்தி எந்திரிச்சு வா சக்தி, வந்து உன் குழந்தைங்களை பாரு சக்தி. அம்மா வாங்கம்மா, வந்து தம்பி பாப்பா பாருங்கம்மா, கண்ணு திறந்து பாருங்கம்மா. மில்கி மேன், அம்மாவை ஏந்திரிக்க சொல்லுங்க மில்கி மேன், என்ன பார்க்க சொல்லுங்க மில்கி மேன். சக்தி, நம்ம சிவா வந்திருக்கேன் சக்தி. நீ என்னை விட்டு போயிடாத சக்தி. சக்தி, என்ன அனாதை ஆக்கிடாத ப்ளீஸ் சக்தி. மறுபடியும் ஒண்ணு பிரிச்சு இருக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை சக்தி. தயவு செஞ்சு வா சக்தி. சக்தி, நம்ம குழந்தைகளை பாரு சக்தி. நம்ம குழந்தைகளுக்காவது எந்திரிச்சு வா சக்தி. சக்தி சக்தி வா சக்தி. சக்தி, சக்தி
முழிச்சிட்டேன். சக்தி சக்தி கண்ணு திறந்து பாரு சக்தி. சக்தி 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 நம்ம குழந்தைகளை பாரு சக்தி. சக்தி சக்தி மெது 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 சக்தி. சக்தி பார்த்து பார்த்து சக்தி. பார்த்து சக்தி. சக்தி ஐ கான் ஜஸ்ட் பிலீவ் திஸ். அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சேன், பொழைச்சு வந்திருக்காங்க. திஸ் இஸ் ரியலி மிராக்கிள். சில நேரங்கள்ல சயின்ஸையும் மீறின ஒரு சக்தி இருக்க தான் செய்யுது. ஆமா டாக்டர், என் பொண்ணு வர வாங்கிட்டு வந்திருக்கா. என் மாப்பிள்ளை கூட வாழணும்னு. அதனாலதான் சாவோட விளிம்பு வரைக்கும் போய் போராடி வந்திருக்கா. அவ எங்க மாப்பிள்ளை கூட சந்தோஷமா வாழுவா. ஐ அம் வெரி so happy. Wish you all the best. தேங்க்யூ டாக்டர். சரி சரி, எல்லாரும் அப்படியே நில்லுங்க, ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவோம். கொடுங்க, நான் வேணா எடுக்கிறேன். சிங்கி பாஸ், நீங்களே இந்த குரூப் போட்டோல இருக்கீங்க. அப்ப யார் போட்டோ எடுக்கிறது? அதோ அதுக்கு தான் அவங்க இருக்காங்களே. அவங்கள யார சொல்றீங்க? சார் டைரக்டர் சார் வாங்க. கேமராமேன் வாங்க சார், வாங்க. நம்ம டீம் எல்லாரும் வாங்க. வாங்க 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 வாங்க.